அப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குப்பா. எனக்கு அது மட்டும் இல்ல, நான் எப்படி வாழ்க்கையில முன்னேற போறேன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியலப்பா. ஏதாச்சும் உங்ககிட்ட டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கப்பா. என்னடா மகனே இப்படி சொல்லிவிட்ட? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்ல போறேன். அந்த ஸ்டோரியை கேட்டனா உன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். அப்படி என்ன ஸ்டோரி தானே கேக்குற? அது வேற எதுவும் இல்ல, ஜிம் எலியட் அப்படின்ற ஒரு மிஷனரிய பத்தி தான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போறேன். என்ன அது, மிஷனரி பத்தி சொல்ல போறீங்களா? ஹே, ஜாலி ஜாலி ஜாலி. அப்பா, அந்த ஜிம் எலியட் அவரை பத்தி கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கப்பா. நான் கேட்க ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கேன். சரிப்பா, உனக்காக அந்த கதை நான் இப்ப சொல்றேன். முன்னொரு காலத்துல 1927 வருஷத்துல அக்டோபர் 8ஆம் தேதி போர்லாண்ட் ஓரிகான் அப்படின்ற ஒரு சின்ன நகரத்துல அமெரிக்கா நாட்டுல பிரெட் எலியட், கிளாரா எலியட் இவங்க இருவருக்கும் 3 குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகளோட மூத்தவர் பேர் தான் ஹெர்பர்ட் எலியட், ஜிம் எலியட், ஜோன் எலியட். இவங்க 3 பேரும் அந்த 2 பேர்த்துக்கு பிறக்கிறாங்க. ஓ, அப்ப ஜிம் எலியட் அவங்களுடைய அப்பா பேரு பிரெட் எலியட்டா? சூப்பரா இருக்குப்பா. அப்புறம் என்னாச்சுப்பா? பிரெட் எலியட் அவங்களும் கிளாரா எலியட் இவங்களும் 2 பேருமே அவங்களுடைய குழந்தைகளை இயேசுக்குள்ள வைராக்கியமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஜிம் எலியட் இருக்கார் இல்லையா, அவருக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அட, என்னப்பா சொல்ற? அப்படி என்ன பிளஸ் பாயிண்ட்? அது என்ன பிளஸ் பாயிண்ட்னா, நம்ம எலியட் எனக்கு 6 வயசா இருக்கும்போது இயேசுப்பு மேல வைராக்கியமான விசுவாசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1941 வருஷத்துல எலியட் அண்ணன் ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. அந்த ஸ்கூலோட பேர் தான் பென்சன் பாலிடெக்னிக் உயர்நிலை பள்ளி. இந்த ஸ்கூல்ல அவங்க ஜாயின் பண்றாங்க. அப்படி ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே அங்க இருக்கக்கூடிய மல்யுத்தம், செய்தித்தாள், பள்ளி நாடகங்கள், பொதுநில பேச்சுகள், இந்த மாதிரி நிறைய போட்டிகள்ல வென்று பரிசும் வாங்கினாங்க. அது மட்டும் இல்ல, அவரு நல்லா நடிக்கக்கூடிய ஒருத்தவர் தான். அவர் நடிக்கிறத அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல உள்ள எல்லா டீச்சருங்களும் பார்த்து வியந்து போயிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அட, என்னப்பா சொல்ற? இவ்வளவு திறமை அந்த ஜிம் அண்ணனுக்கு இருந்துச்சா? நம்ப முடியலப்பா. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. ஆமாடா தம்பி, ஆனா இதுக்கப்புறம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக மாற ஆரம்பிச்சாரு. நம்ம ஜிம் அண்ணன் இருக்கக்கூடிய அதே அமெரிக்கால ஆகாஷ் அப்படின்ற ஒரு இன மக்கள் இருந்தாங்க. அந்த மக்கள் பார்க்கறதுக்கு சரியான கொடூரமா இருந்தாங்க. அந்த மக்கள் கிட்ட யாராவது போய் பேசணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால திரும்ப வரக்கூட முடியாது. ஏன்னா அவங்க ஈவு இறக்க பார்க்காத கொடூரமான அரக்கர்கள். என்னப்பா திடீர்னு பயமுறுத்துற மாதிரி எல்லாம் சொல்ற? அப்படிப்பட்ட மக்கள் அங்க இருந்தாங்களா என்ன? ஆமாப்பா, யாருமே அவங்க பக்கத்துல கூட போக முடியாது. அப்படி ஒருவேளை போறாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், திரும்பி வரவே முடியாது. ஏன்னா அவ்வளவு கொடூரமான இன மக்கள் தான் அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்புறம் இதுக்கு அடுத்து தான் நம்ம ஜிம் அண்ணனுக்கு ஒரு ஊழிய அழைப்பு ஒண்ணு வந்துச்சு. அதாவது நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த ஆகாஷ் மக்கள், அந்த மக்களுக்கு இயேசுவோட அன்பை எடுத்து போய் சொல்லணும்னு ஒரு ஊழிய அழைப்பு வந்துச்சு. அதனால நம்ம ஜிம் அண்ணன் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஊழிய அழைப்பை அக்செப்ட் பண்ணாங்க. ஐயோ, என்னப்பா சொல்ற? அப்பா, அந்த அண்ணனுக்கு அந்த மக்களை பத்தி தெரியுமா? அப்புறம் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அந்த ஊழிய அழைப்ப? ஆமாப்பா, நான் ஏற்கனவே சொன்னேன் பத்தியா, இயேசுக்குள்ள வைராக்கியமா விசுவாசத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரிதான் அன்னைக்கு ஊழிய அழைப்பு இயேசுப்ப கொடுக்கும் போது இயேசுப்புக்காக நான் எதனாலும் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த ஜிம் அண்ணன் சரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏசப்பா அவங்களுக்கு ஊழிய அழைப்ப கொடுத்த கொஞ்ச நாள்லே நம்ம ஜிம் அண்ணனும் அவங்க கூட சேர்ந்து ஒரு 4 பேரும் அந்த ஊழியத்துல இறங்குனாங்க.
அதுக்கப்புறம் அந்த ஆகாஷ் அந்த மக்கள் கிட்ட எப்படி எப்படிலாம் பேசணும், அவங்க எப்படிப்பட்ட டைப் அப்படின்றத கொஞ்சம் மக்கள் கிட்ட நம்ம ஜிம் அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்ச நாள்லே நம்ம ஜிம்மனோட உள்ளம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. எப்படியாச்சும் இயேசுவோட அன்பை எடுத்து அந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வைராக்கியமா தூண்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அதே மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொண்ண நல்ல ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து நிறைய அந்த மொழிய கத்துக்க ஆரம்பிச்சாரு நம்ம ஜிம் அண்ணன். அட என்னப்பா சொல்ற? அந்த இன மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம ஜிம் அண்ணன் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு மொழியை கத்துக்கிட்டாரா? அப்புறம் என்ன, ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஆமாப்பா, 1955 வருஷத்துல அவரும் அவருடைய 4 நண்பர்களும் அந்த இன மக்களுக்காக நல்ல பாரத்தோட ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, அவங்க மன திரும்பணும் அப்படின்றதுக்காக. ஆமாப்பா, 1956 வருஷத்துல நம்ம ஜிம் அண்ணன் அந்த மக்கள் கிட்ட போய் இயேசுவோட அன்பை எடுத்து சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் 8ஆம் தேதி அந்த காட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்ச அடுத்த செகண்டே அவங்களுக்கு ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த இன மக்கள் எல்லோருமே ஒண்ணு கூடி ஒரு பெரிய விஷ அம்பை எடுத்து எரிஞ்சாங்க. அப்படி எரிஞ்சதுல நம்ம அண்ணனோட உடம்புல பட்டு அந்த இடத்துல ரத்த சாட்சியா மறிச்சிட்டாங்க. என்னப்பா சொல்ற? அண்ணன் மறிச்சிட்டாரா? அப்ப அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க மனம் திரும்பலையா? அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டாரு அவங்க கிட்ட இயேசுவோட அன்பை எடுத்து சொல்லணும்னு. அதுக்கப்புறம் என்னப்பா நடந்துச்சு? ஆமா, அண்ணன் இறந்தது உண்மை. ஆனா 2வது வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த அண்ணன் இறந்து 2வது வருஷத்திலேயே அங்க இருக்கக்கூடிய எல்லா இன மக்களுமே மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அண்ணன் மேல அம்பை எடுத்து வீசின அந்த ஆளோட பையனே இன்னைக்கு சர்ச் பாஸ்டர் ஆயிட்டான்ப்பா. எவ்வளவு ஹாப்பியான விஷயம் பாரு. அட ஹையா ஜாலி! அண்ணன் ஆசைப்பட்டது மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மனம் திரும்பிட்டாங்களா? ரொம்ப ஜாலி பா. உண்மையிலே ஜிம் அண்ணன் அவருடைய வாழ்க்கையில நடந்ததை நான் கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, இப்படிலாம் இயேசுப்பா பண்ணுவாங்கன்னு இப்பதான் நான் அந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப இயேசுப்புக்குள்ள வைராக்கியமா விசுவாசமா இருக்க போறப்பா. இனிமேல் நான் எதை நினைச்சு கவலைப்பட மாட்டேன். எப்போதுமே தைரியமா இயேசுப்பாக்காக ஊழியம் பார்ப்பேன். வாவ், சூப்பர்டா மகனே, இப்படித்தான் இருக்கணும். இந்த ஜிம் அண்ணன் எவ்வளவு தைரியமா இருந்தாருன்னு பாத்தியா? அதாவது அந்த இன மக்கள் ரொம்ப ரொம்ப கொடூரமானவங்கள இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே மனம் திரும்ப வைக்கணும், அவங்கள இயேசுப்புலயே மாறணுன்றதுக்காக எப்படிலாம் உழைச்சாருன்னு பாத்தியா? இப்ப நீயும் அதே மாதிரி சொல்லியிருக்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா எனக்கு.